எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய அரசியல் தொடரிலே கட்சி தாவுவது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வகையான கொப்பு தாவட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அறிய கிடைக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லா அவர்கள் தவிர்க்க முடியாமல் தலைவரோடு இணைந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற அதே நேரத்திலே அவர் சிலரை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் சேர்ந்திருப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த நாடகம் அரங்கேறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது தெளிவாக விளங்குகின்றது இவர்களுடைய நோக்கம் என்ன. இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதா அல்லது இந்த நாட்டை கொள்ளையடிப்பதா என்பது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்லுகின்ற அந்த அரசியல் கட்சி உருவாகுவதற்கு முன்னர் முஸ்லிம்கள் இரு பெரும் தேசிய கட்சிகளில் இணைந்து செயற்பட்டு வந்தார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி காலத்தில் கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களும் அவரோடு சேர்ந்து சில முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் மர்ஹூம் எஸ் ஹமீத் அவர்கள், அதே போல இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முஸ்லிம் சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதெல்லாம் வாய்ப்பிருக்கவில்லை பேரம் பேசுவதற்கு. ஏனென்றால் எப்போது முஸ்லிம் காங்கிரஸ் என்று ஒன்று உருவாகியதோ அன்றிலிருந்துதான் இந்த பேரம் பேசுகின்ற விடயம் தொடங்கியது. மலையகத்தை பொறுத்தவரையிலே சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்கள் தனித்து நின்று தேர்தல்களிலே போட்டியிட்டு வெற்றி அடைகின்ற ஆசனம், கிடைக்கப்பெறுகின்ற ஆசனங்களை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வருகின்ற கட்சியுடன் பேரம் பேசுவார். இது அந்த மக்களின் வாழ்வுக்கு நல்லதொரு வழி சமைக்க கூடியதாக இருந்தாலும் அந்த மலையக அரசியல்வாதிகள் கூட அந்த மக்களை தேர்தல் காலங்களில் மட்டும்தான் கண்டு கொண்டார்கள். அதாவது மதுபானத்தையும் உணவு பொதியையும் சிறு தொகை பணத்தையும் வழங்கி அந்த மக்களின் வாக்குகளை கொள்ளையடித்தார்கள். போதாக்குறைக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த உழைப்பிலே வரிப்பணம் பெற்று தொழிற்சங்கமும் நடத்தி அந்த பணத்திலும் அரசியல்வாதிகள் அல்லது பெரிய மனிதர்கள் என்று சொல்பவர்கள் சுகபோகம் அனுபவித்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகளிடம் வித்தியாசமான ஒரு அரசியல் காணப்பட்டது. அவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதில் இணைவதில்லை. அவர்கள் தனியாகவே தங்களது நாடாளுமன்ற காலத்தை கடத்தினார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வகையான அரசியல் இந்த நாட்டிலே இடம்பெற்று வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது தேசிய ரீதியாக கலாநிதி பதியுதீன் மஹ்மூத், எஸ் ஹமீத் போன்றவர்களுக்கு பின்னர் முஸ்லிம்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசியல்வாதிகளை வரலாற்றில் காண முடியாது. அதே போல தாத்தான்குடி தனி முஸ்லிம் ஊர் என்று பெயர் பெற்ற இடம், குறுகிய நிலப்பரப்புக்குள் கூடிய சனத்தொகை வாழ்கின்ற இடம். இங்கும் ஊர் மட்டத்திலே பார்க்கின்ற போது ஷஹீத் அல்ஹாஜ் அஹ்மத் லப்பே அவர்களுக்கு பின்னர், அவர்களுக்கு முன்னர் காசிம் ஹாஜியார் போன்ற தவிசாளர்களும் இந்த பட்டினாட்சி மன்றத்திலே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இறுதியாக ஷஹீத் அல்ஹாஜ் அஹ்மத் லப்பே அவர்களுக்கு பின்னர் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசியல்வாதிகளையோ பொது மனிதர்களையோ காணுவது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இது தற்போது பௌதிக வளங்களை பொறுத்த மட்டிலும்
ஏனைய விடயங்களை பொறுத்த மட்டிலும் இது தெளிவாக தெரிகின்றது. எங்களுடைய கால அரசியல் என்றால் கடந்த ஒரு 4 தசாப்தங்களாக அல்லது அதற்கு சிறிது மேலாக எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன. அதிலும் காத்தான்குடி போன்ற ஊர், இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களின் தாயகமும் கிழக்குத்தான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த தாயகத்தின் இருப்புக்கு மிக அபாயமாக இருக்கின்ற ஊர்தான் காத்தான்குடி. ஏனெனில் விரைவில் இந்த ஊர் ஒரு சூழல் மாசடைந்த நிலையில் வாழ முடியாத ஒரு ஊராக மாறிவிடும். முன்னிச்சையிலிருந்து நீர் வழங்கப்பட்டிருக்காவிட்டால் இதுவரையில் இந்த ஊரிலிருந்து இடம்பெயர்ந்துதான் இருக்க வேண்டும். அன்னையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியலாகவோ என்னவோ உரிமையே என்கின்ற ஒரு உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டார் காணிகளுக்கு. அப்போது எந்த அரசியல்வாதிகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் சென்று முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே காணி பிரச்சனை இருக்கின்றது, எங்களுடைய ஊர்களை போல் முஸ்லிம் ஊர்களுக்கும் அதே போல் 2-3 மடங்கு காணி தேவைப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே முஸ்லிம், தமிழ், சிங்களவர், மலைநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் காணி இருக்க வேண்டும் அவர்கள் வசிப்பதற்கு என்கின்ற அந்த விடயத்தை இதுவரையில் முஸ்லிம் அரசியல்வாதிகள், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினர் அந்த கருத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் உரிய இடத்திலே முன்வைத்தார்கள். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை. அதை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கலைப்பதாக இல்லை. தற்போது தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் இந்த நாட்டை இணைந்து கட்டி எழுப்புவோம் என்ற அறைகூவலை விடுத்திருக்கின்றார். சம்பள உயர்வு சம்பந்தமாக அவர் மட்டும்தான் கருத்து தெரிவிக்காமல் இருக்கின்றார். ஏனெனில் சம்பள உயர்வினால் ஒரு சமூகத்தை மட்டுமே உயர்த்த முடியும் அல்லது ஒரு சமூகத்தை மட்டுமே வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் தெளிவான சிந்தனை. இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பொருளாதார சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் விலைவாசியை குறைக்க வேண்டும். அதற்குரிய வேலை திட்டங்களை அரசு எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய தேவை என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாளையும் சந்திப்போம். நன்றி.